இப்போ வந்து மணிரத்னம் வந்து ரோஜாவுடைய கதையை வந்து பாலச்சந்தர்கிட்ட போய் சொல்கிறாரு. பாலச்சந்தர் வந்து மணிரத்னத்துக்கு ஒரு கண்டிஷன் தான் போகிறார். என்ன அப்படின்னா, நான் இந்த படத்தை தயாரிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், யார் இசையமைப்பாளர்னு கேட்கும்போது இப்போ மணிரத்னம் வந்து இளையராஜான்னு சொல்கிறாரு. பாலச்சந்தர் சொல்கிறாரு, இளையராஜா இல்லாமல் இந்த படத்தை என் பேனரில் பண்ணுறதா தான் நான் தயாரிக்கிறேன் அப்படிங்கிறார். காரணம் என்னென்னா, இளையராஜா வந்து அவருடைய பாடல்களை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இயக்குநர்களுமே வந்து எல்லா நடிகர்களுமே வந்து அவர் காலில் போய் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி சாமின்னு கொண்டாட ஆரம்பித்தோன்னா அவர் வந்து ஒரு ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட். யாருக்கும் சரியாக வந்து மதிக்கிறது இல்லை, யாருக்கும் சொன்ன நேரத்தில் பாட்டு போட்டு கொடுக்கறது இல்லை. பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாலச்சந்தர் மாதிரியான இயக்குநர்கள், மணிரத்னம் மாதிரியான இயக்குநர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இளையராஜாவோட ஒர்க் பண்ணுறதுக்கு முடியல அவங்களால. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து ஆட்டிடியூடாக தன்னை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மணிரத்னம், பாலச்சந்தர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே பெரிய மேதைகள், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இவங்க எதுக்கு போய் இளையராஜா வீட்டில் காத்திருக்கணும் பாடல்களுக்காண்டி? அதனால் வேண்டாம் ஒதுங்கக்கூடிய ஒரு காலம் வந்துச்சு.